தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கு உதவி செய்வதற்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் உனக்கான வேலைகளில் மும்மரமாக இறங்கிக் கொண்டு இருக்கும்போது, உன் வெற்றியின் பயணத்தை ஆரம்பித்து கொண்டு இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு செயல்படு. அவர் வரவில்லை, இவர் வரவில்லை என்பதை தாண்டி உனக்காக இவர்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற வெற்றியை மட்டும் செயல்பட தொடங்கிக் கொண்டே இரு. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற பயத்தை எல்லாம் தூர எறிந்துவிட்டு நீ என்னை நம்பிக்கையாக கரம் பற்றிக்கொள். இதோ உன் அன்பானவரை உனக்கு வேண்டியதை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. அப்படி நமக்கு யார் என்ன செய்ய போகிறார்? நம் கண்ணீருக்கும் கவலைக்கும் எப்பொழுதுதான் விடை கிடைக்கப் போகிறது என்று நினைக்கின்ற வேளையிலே உன் போராட்டத்தை முடித்து வைத்துவிட்டு ஒரு பெண்ணான் அவள் உனக்கான வேண்டிய உதவியை செய்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றாள். நடப்பதை பார்த்து எல்லாம் இனி அச்சப்பட வேண்டிய தருணமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய தருணமும் இல்லை. உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி உன் நம்பிக்கைக்கு வழிவகுப்பவளாக இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசித்து கொண்டு இருக்காதே. வருகின்ற காலத்தையும் கவலையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே உருவாக்கிக்கொள். என் தங்கமே, உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான காரியத்தையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்ட போதிலும் நான் உனக்கு வெற்றியை தருவதிலிருந்து இங்கு பின்வாங்கப் போவதே கிடையாது. அவருக்காக நான் என் முடிவை மாற்றிக்கொள்கிறேன், இவருக்காக என் முடிவை மாற்றிக்கொள்கிறேன் என்று உன் வாழ்க்கையை உன் நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள நீ விரும்பிக் கொண்டு இருக்காதே. இங்கு யாருக்காகவும் யாருடைய வாழ்வையும் விட்டு கொடுக்கும் தருணம் யாரிடமும் இங்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கான வாழ்க்கை இந்த ஒரு முறைதான். அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொண்டு நீ எட்டி வைக்கும் அந்த அடியில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். வருகின்ற செயல் உனக்கானதாக இருக்க போகும்போது யாரும் இல்லை என்று நீ சிந்திப்பதை விட என் தாய் இருந்து கொண்டு எனக்கு நல்லதையும் நம்பிக்கையான வெற்றியும் தருவதற்காகத்தான் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றாள் என்று நீ உறுதிப்பட தெளிவுபடுத்திக்கொள். என் தங்கமே, வருகின்ற செயல்கள் எல்லாம் இனி உனக்கானதாக மாறும் தருணத்தை இங்கு உருவாக்கிவிட்டது. உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ இங்கு சற்றும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது இனி யாருமில்லை என்று எண்ணி விடாதே. நான் உனக்காகத்தானே அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் வெற்றியை தருவதற்காகத்தான் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற வழிகளை யாரிடம் சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் தானே உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றது. இதோ அவளை நேரடியாக வந்து நீ சொல்லாமலே உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தொடங்கி வைத்து உன் வாழ்க்கைக்காக உதவி செய்ய அவளே இங்கு வந்து கொண்டிருக்கின்றாள். அதன் பிறகு நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்காதே. உன் மனதில் தளர்ந்து கொண்ட விஷயத்திற்கும் உன் மனதின் நம்பிக்கையான தருணத்திற்கும் அந்த பெண்ணின் மூலம் நல்லதையும் நற்செய்தியும் கொண்டு வரத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உன் வெற்றிக்காகத்தான் இவ்வளவு காலம் போராட்டம் நீ அடைந்து கொண்டிருந்தாய். இதோ அந்த வெற்றியை தரப்போகும் நிலையில் இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ வேறு யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய்? உன் அம்மாவுக்கு அம்மாவாக இந்த தாய் பிரதிபலித்து கொண்டு இருக்கும்போது உன் மகிழ்ச்சியை
பிரதானமாக வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது வாழ்க்கையில் வருகின்றவர்களை நினைத்து எல்லாம் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. நடக்கின்றதை நடக்கின்ற மாதிரியே நீ உன் எண்ணத்தில் வைத்து கொண்டு இரு. அதுதான் உன் தூய்மையான எண்ணத்தை சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அதை விட்டு பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. எப்படி நடந்தாலும் என் வாழ்க்கையின் பயணத்தை தொடங்கி வைப்பது என் தாயாக இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதை பற்றியும் யோசிப்பது இல்லை. நான் எதை பற்றியும் சிந்திப்பது இல்லை. எல்லாம் அவள் ஆசியோடும் ஆசீர்வாதத்தோடும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் மட்டுமே நீ உறுதியாக இரு. என் தங்கமே, சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தி உன்னை துளைத்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே, நான் அவர்களுக்கு நல்லதை மட்டும்தானே நினைத்து கொண்டு இருக்கின்றேன். நல்லதை மட்டும்தானே விதைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ எண்ணிக்கொண்டு தவிக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சரி, உன் மனதில் இருக்கின்ற செயலை, உன் மனதில் இருக்கின்ற ஆசையை நான் நிறைவேற்றுவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, எத்துணை சோகங்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டாலும் அத்தனையும் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் யோசிக்கவே வேண்டாம். உன் மனம் எதை நினைத்து தளர்ந்து கொண்டு இருந்ததோ, உனக்கான வெற்றியின் தருணம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருந்ததோ, அந்த பயணத்தில் நான் உனக்காக உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடக்க இருக்கும் நல்லதையும் நடக்க இருக்கும் வெற்றியையும் இந்த தாயே தீர்மானித்து தான் அந்த பெண்ணை உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. நீ நல்லதொரு தீர்வை நோக்கியும் நல்லதொரு முடிவை நோக்கியும் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அந்த பயணமானது இப்பொழுது உனக்கான வேளையில் வந்து சேரத்தான் போகிறது. என் தங்கமே, உனக்கு வருகின்ற செயல்கள் உன் வெற்றியை தீர்மானிப்பதாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? கண்கலங்கிய விலைகளுக்கு நான் விடை கொடுக்கும் தருணத்தை உருவாக்கிவிட்ட பிறகும் யார் ஒருவருக்காக காத்து கொண்டு இருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து உனக்கான பதிலை இங்கு சொல்லத்தான் போகிறார். அந்த பெண்ணின் மூலம் உனக்கு வெற்றியையும் வெற்றிக்கான தருணத்தையும் தருவதற்கு வந்திருக்கும் போது நடக்க இருக்கும் நல்லதை நானே உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை நடத்தி வைத்து உன் போராட்ட வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு நம்பிக்கையை தருவதற்காக இந்த தாயே நேரடியாக உன் களத்தில் இறங்கி இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு காரியத்தை செய்வதற்கு நல்லதொரு காரியத்தை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். யாருமில்லை என்று புலம்புவதை விட யார் இறந்தாலும் யார் கைவிட்டாலும் என் தாய் என் கரத்தை பற்றியதுதான் என்பதில் தெளிவாக இரு. உன் வாழ்க்கையை நினைத்து பல பேரும் கைத்தட்டி சிரிக்கின்றார்கள். நீ போன பிறகு உன்னை அங்கு தரைக்குறைவாக பேசி மட்டம் தட்டுகிறார்கள். நீ எப்படியோ இங்கு இருக்க வேண்டிய விஷயத்தில் உன்னிலை மாறிக்கொண்டு உனக்கான பயணம் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் பதபதைத்து கொண்டும் உன் மனம் பதற்றப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. ஆனால் உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ அங்கு எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். இந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை என்ற உண்மையை சொல்வதற்கும் இந்த உண்மையை உணர்த்துவதற்கும் தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லா நிலையிலும் எனக்காக என் தாய் கைகோர்க்க வந்து இருக்கின்றாள். எனக்காக என் தாய் அங்கு கரம் பற்ற வந்து இருக்கின்றாள் என்பதை சொல்வதற்கு
காக்கத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, யார் ஒருவரின் முடிவுக்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அவளின் முடிவே உன்னை தேடி வந்து உன்னை பெருமகிழ்ச்சியும் சந்தோஷமும் படுத்தப் போகிறது. நீ நிலையான சந்தோஷத்திற்கும் நிரந்தரமான மகிழ்ச்சிக்கும் தானே இங்கு காத்து கொண்டு இருந்தாய். அந்த காத்திருப்புக்கான பலனை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். இதோ வெற்றி உன்னை தேடி வரப்போகும்போது அதை வரவேற்க தயாராக இரு. நீ நினைத்தது பலிக்கும் பார். ஓம் வராகி தாயே போற்றி.